Hi students, welcome to our channel. So இந்த வீடியோவில் நாம 11th பயாலஜிக்கான annual exam 2026 உடைய ஒரு ஒரிஜினல் அஃபிஷியல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 11th பயாலஜிக்கான ஒரு அஃபிஷியலான இந்த வருஷத்துக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான், சரியா? ஸோ ஆனுவல் எக்ஸாம் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து சும்மா ஒரு கடமைக்கு தான் வச்சுட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கூலில் வந்து இது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஃபுல்லாக இது கரெக்டாக நடந்துட்டு இருக்கும். பட் நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து சும்மா கடமைக்கு தான் நடத்திட்டு இருப்பாங்க, சரியா? ஓகே, நம்ம ஆல்ரெடி 11th பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத வீடியோ போட்டிருக்கோம். சரி, அந்த வீடியோ போய் பாருங்க. அதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கிறங்க. அதுலேருந்து அவங்களுக்கு எல்லா கொஷினுமே கேட்பாங்க, சரியா? இது வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட்டுடைய கொஷின் பேப்பர் தான். இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட் ஓடுது அப்படின்றது கரெக்டாக நமக்கு தெரியல. நாளைக்கு நடக்க போகிற ஒரு அஃபிஷியலான கொஷின் பேப்பர். மேக்ஸிமம் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து தான் ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்க போகிற ஒரு கொஷின் பேப்பர் தான் இது. இதை பார்த்துக்கோங்க. இதில் கொஷின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் எல்லாமே வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த பைனாக்சிலிக் இந்த கொஷின் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த G0 ஃபேஸ் நம்ம கொடுத்தது, இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் நம்ம கொடுத்தது, அப்புறம் இந்த வெர்னலைசேஷன் நம்ம கொடுத்தது. இதுலேயே பார்த்தீங்கன்னா கைனோசியம் நம்ம கொடுத்தது தான். அப்போ 5 கொஷின் நமக்கு வந்திருக்குது இதில் நம்ம 2 மார்க்கில். அதே போல் 3 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிலோக்ளேட் கிளாடோடு இது நம்ம அதில் கொடுத்துருக்கோம். ஃபார்முலா ஃபார் டெட்ராமெட்டல் நம்ம கொடுத்துருக்கோம். டைகாட்ரூட் மானோகாட்ரூட் நம்ம கொடுத்துருக்கோம். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 4 3 மார்க் கொஷின்ஸ் நமக்கு வந்துருக்கு. கம்பல்சரி எப்போ நம்ம கிரியேட்டிவாக தான் கேட்பாங்க, சரி? அது நம்ம சொல்ல முடியாது. 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் நம்ம சொன்னது தான். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ன்னு நம்ம சொன்னது. சாப்வுட், ஹார்ட்வுட், ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இது இல்லை. இந்த 3 5 மார்க் கொஷின் நம்ம கொடுத்ததுலேருந்து வந்திருக்குது. இப்போ 2 மார்க்கு 3 மார்க் அந்த எக்ஸப்ட் அந்த ஒரு கம்பல்சரி 3 மார்க் தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம என்ன செய்யலாம், இதில் வந்து அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த கொஷின் பேப்பருமே இருக்குது. அதே போல் பயோசுவாலஜிக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டிருக்கோம், சரியா? அதில் போய் பார்த்துக்கோங்க. 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க, என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு. கண்டிப்பாக 1 மார்க்கில் வந்து புக் பேக் மட்டும் கேட்க மாட்டாங்க, கிரியேட்டிவும் வரும். 5 புக் பேக் கேட்டாங்கன்னா 3 கிரியேட்டிவ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது இன்டீரியரும் நமக்கு இருக்கிறது, அது சேர்த்து படிச்சுக்கோங்க. பயோசுவாலஜியில் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ஸ் இன் ஃப்ராக் இது, அதுக்கப்புறம் வந்து இந்த வால்வ் இது நம்ம கொடுத்தது, அதுக்கப்புறம் சிஸ்டம்ஸ் கால்டு எமோஷனல் பிரெயின் இது நம்ம கொடுத்தது, கிராஸ் ப்ரீடிங் நம்ம கொடுத்தது. 4 2 மார்க் கொஷின்ஸ் வந்திருக்குது. 3 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் இந்த அக்ரோனோலோசைட்ஸ் இது, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ், ரெஃப்ளெக்ஷன்ஸ் அந்த டைப்ஸ் இதுவும் நம்ம கொடுத்ததான், சரியா? 3 3 மார்க் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஹவ் இஸ் இது என்னது 5 ஃபீச்சர்ஸ் தட் கேரக்டர்ஸ் ஆஃப் பேர்ட்ஸு, அப்புறம் ரோல் ஆஃப் பிராங்க்ரியஸ், எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைன் இது, அப்புறம் இந்த MOET டெக்னாலஜி, இது எல்லாமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல தான் வந்திருக்கு, சரியா? ஸோ அந்த கொஸ்டின் சொல்றதை படிச்சுக்கிறங்க, இந்த கொஸ்டினையும் பார்த்துக்கிறங்க. இது யார் யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது, சரியா? ஸோ நாளைக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த கொஸ்டின் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்துச்சு அப்படின்றத மறக்காம, சரியா? ஓகே, தேங்க்யூ.